சுவையான மட்டன் குழம்பு நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு சதன் ஃபுட் ஃபை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மட்டன் ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கி நல்ல மஞ்சள் பொடி மட்டும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போதுமே 2-3 வாஷ் அப்படி அழுத்தி புழிஞ்சு எடுக்கக்கூடாது, சத்தும் போயிடும், ஃப்ளஷ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் சாஃப்டாக மட்டன் வந்து அப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விரல் அளவு நமக்கு வந்து இஞ்சி, அதுக்கு ஏற்ற அளவு பூண்டு. இஞ்சி அதிகமாக இருக்கணும், பூண்டு கம்மியாக இருக்கணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு பெரிய பட்டை, 6 பீஸ் கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளி சின்ன சின்னதாக தனியாக வச்சுக்கோங்க. 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டியே கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சமாக வந்து மல்லி, ரொம்ப கால் விரல், நம்ம கை விரல் இருக்குல்லையே, அதில் 1/4 பாகம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்புன்னா 1 டீஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. பாதி பட்டையை இந்த மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. 6 கிராமில் 3 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி அப்புறம் பூண்டு அனைத்தையும் போட்டு விட்டு, அப்புறம் நம்ம என்ன ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு, அப்புறம் 2 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மட்டன் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம். கூடவே வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாங்க. போட்டுட்டு மறக்காமல் நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், ப்ரெஷர் போடாமல் வெறும் நம்ம மூடி மட்டும் போட்டுட்டு முதல்ல வேக வைக்கணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அதில் இன்னும் கொஞ்சம் தயிர் மட்டும் விட போகிறேங்க. உப்பு சேர்க்கல, நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக இந்த மாதிரி தயிர் சேர்த்து இன்னும் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மூடி போட்டு வந்து நம்ம வேக வைக்கலாம். மூடி போடுறப்போ உடனே நான் வந்து விசில் போட வேண்டான்னு சொன்னேன். இல்லைன்னா அடிக்கடி சேஃப்டி வால்வு இஷ்யூஸ், ஃபுட் சிக்கிக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மூடிட்டு மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடுறேன். இது ஒரு அண்ணா நம்ம கடையில் சொன்னது தான். 3 விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மீதம் இருந்தது இல்லையா தக்காளி, அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த சைட் டிஷ்ஷில் இங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். மற்றதை வதக்கிறது எல்லாமே 3 தக்காளியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயமும் நம்ம வந்து குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நடுவில் உள்ளதை எடுத்துருங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோங்களா. இப்போது ஒரு மிக்சியில் தக்காளி மட்டும் போட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது ஒரு வாணலி எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா இதையெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஸோ நான் க்ளே பாட்டில் தான் யூஸ்வலாக செய்வேன். சத்தும் அப்படி இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். பின்னாடி பாருங்கள் இரும்பு வாணலி வேறு இருக்குது, அதுலேயும் பண்ணுவேங்க. பாருங்கள் மண் பாத்திரம் எடுத்துட்டேன். க்ளே பாட்டில் எண்ணெயெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். ஏன்னா மட்டன்லேயே தேவையான அளவு கொழுப்பு இருக்குங்க, அது மெல்ட் ஆகி நமக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள் 3 பீஸ் வந்து கிராம்பு போட்டேன், 2 பீஸ் ஏலக்காய் போட்டுட்டேன், பாதி நம்ம வந்து சின்னமன் போட்டுட்டேன், பட்டை போட்டுட்டேன். நறுக்கி வச்சுருந்த 20 சின்ன வெங்காயமும் நான் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளாஸியாக நம்ம எண்ணெய் தனியாக தெரியும் இல்லையா, இந்த வதக்கிறதுல தாங்க இருக்குது. நீங்கள் இப்படி வதங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதக்கிக்குவோங்க. இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு சேர்க்க போகிறோம். இது இன்னுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ் கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வதக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் என்றைக்காவது அவசரத்தில் பண்ணால் கூட இந்த வதக்கிறது காரணமாக நமக்கு அந்த டேஸ்ட் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நான்வெஜ்ஜோ இல்லை மற்ற எந்த சமையல் பண்ணுறதா இருந்தாலும் நான் பொறுமையாக தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க, கொஞ்சம் கிளாஸியாக ஷைனியாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் நம்ம தனியாக போட்டுக்கணும், 1 ஸ்பூன் வந்து நம்மளோட கறி மசாலா போட்டுக்கணும். இது எல்லாமே ஹோம்மேடுங்க, நம்ம வீட்டிலே பண்ணுறது. கடையில் வாங்கி பண்ணிங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து மிஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இந்த மசாலா எல்லாம் கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகிடுச்சுங்களா. நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, அது ப்ரெஷர் போயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இது சேர்த்துக்க வேண்டியதான். எனக்கு தம்பிக்கு லஞ்ச் கொடுக்க டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நான் இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் நல்ல ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்,
நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்ததுன்னா மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆயிலாக மேலே நல்லா தெரியுதுங்களா, இதை அப்படியே சாறு விட்டுட்டு 2.5 வயசு வரைக்கும் சாதம் மசிச்சுட்டு அதோட கொடுக்கலாம். கொஞ்சம் 3 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து தேவை, போனும் சேர்த்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு மொத்த சத்துக்களும் கிடைக்கும். குட்டி குட்டி விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே நம்ம மட்டனில் நிறைய இருக்குங்க. பிடிக்கலனாலும் மருந்து மாதிரி சாப்பிட்றணும். பாருங்கள், வேக வச்ச மட்டனை நான் இதில் போட்டுட்டேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நான் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி பார்ப்பேன். பார்த்தீங்களா, வெந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இது கிளறி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு சீரக பொடி, நம்ம வீட்டிலலாம் ஆம்லெட் போடுறதுக்காக வச்சுருப்போம், அந்த பொடியை கொஞ்சமாக தூவி விட்டிங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு தயார். இதுக்கப்புறமும் கொஞ்சம் கொதிக்கிடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சூட சாதம், சப்பாத்தி, இட்லி இது கூட எது சாப்பிட்டிங்கனாலும் சுவை அபாரமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சுலபமான சுவையான மெத்தட். தேங்க்யூ.